எல்லாருக்கும் வணக்கம். இது யஷிகா ஆனந்த். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க. என்னோட ஒரு பெரிய நாள்ல யூ ஆல் ஆர் பார்ட் ஆஃப் மை ஹாப்பினஸ். அண்ட் இன்னைக்கு என்னோட நெக்ஸ்ட் மூவி சல்ஃபர், அதோட படமோட பூஜா தான் நடக்குது. அண்ட் இந்த மூவில ஐம் பிளேயிங் அ காப். ஸோ நீங்க கண்டிப்பா இது வந்து என்னோட கெரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். அண்ட் சம்திங் நான் வந்து ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ற மாதிரி டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் ஐ திங்க் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து விஜயசாந்தி மேம். ஸோ ஆக்ஷன் இருக்கட்டும் ஆர் இந்த மாதிரி சீரியஸ் திங்ஸ் இருக்கட்டும், ஐ ரியலி வாண்ட் லுக் ஃபார்வர்ட் அண்ட் புட் இன் மை பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து புவன் சார். அண்ட் ரியலி ஹாப்பி தட் ஐம் ஒர்க்கிங் வித் அ கிரேட் டீம். அண்ட் சித்தார்த் விபின் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆக்டர் பண்ணுறாங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் வந்து இட்ஸ் கோனா பி அ வெரி குட் என்டர்டெய்னர், க்ரைம் த்ரில்லர். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் வெயிட் ஃபார் இட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முகேஷ் ஃபிலிம்ஸ் சல்ஃபா அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆரம்ப விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் முக்கியமாக கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, டைரக்டர் யாருன்னு தெரியாது. எனக்கு என்னுடைய நண்பர் என் 2 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு சித்தார்த் விபின். அவர் கூப்பிட்டாரு, திடீர்னு காலையில் வரணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த பூஜை. இந்த பூஜை பண்ண ஒரு சென்டிமெண்ட், நம்ம எல்லாத்துலேயும் ஒரு சென்டிமெண்ட் பார்ப்போம். இந்த பூஜையை பண்ண அந்த குருக்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு இன்வால்மெண்ட்டோட இந்த பூஜையை பண்ண, சும்மா ஏதோ தட்சிணைக்கு பண்ண மாதிரி பண்ணாமல் ஒரு உண்மையான ஒரு உருக்கத்தோடு அந்த பூஜையை பண்ணார். அதுவே இந்த படத்தினுடைய ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடச்சிது. அடுத்து இதில் வந்து ஆஷிகா ஆனந்த் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நண்பர் இவர் விபின் ஹீரோவாக பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே வந்து ஏதாவது அவரோட நம்ம இருந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதில் வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கேரக்டரை பற்றி நான் இங்கே சொல்லணும்னு விரும்பலை. நான் படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த ஒரு சின்ன விஷயம், படம் யார் நடிக்கிறா அப்படின்றது 2வது விஷயம். கண்டென்ட் நல்லா இருக்கணும், அந்த சொல்லப்படுகின்ற விஷயம் நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் படம் நிச்சயமாக ஓடும். நடிகர்கள் நடிக்கிற படங்கள் முதல் காட்சி தான். அந்த முதல் காட்சி தான் வந்து ஒரு படத்தினுடைய தலைவிதியை நிர்ணயம் பண்ணுது. ஆகவே அந்த படம் நல்லா இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போயிட்டு வெளியே வரவங்க அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அது மாதிரி இந்த படம் பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த ஸ்கிரிப்டு, இந்த பூஜையில் வச்சு அந்த ஸ்கிரிப்டு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டை பார்த்தேன். அதுலேயே வந்து அந்த டைரக்டருடைய முழு ஈடுபாடு எனக்கு தெரியுது. அப்படி முழு ஸ்கிரிப்ட் இருந்தாவே அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வெற்றி விழாவிலையும் நான் கலந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சல்ஃபர் ஒரு படம் நான் இப்போ நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணுறேன். ஹாய், நான் சித்தார்த் விபின் பேசுகிறேன். சல்ஃபர்னு ஒரு நெக்ஸ்ட் படம் நான் பண்ணுறேன். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் என்னை அப்ரோச் பண்ணும்போது மியூசிக் பண்ண சொன்னாங்க அண்ட் வேறு ஒரு ரோல் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்னை பார்த்து என் ஹைட்டும் என் தாடியும் பாடியும் பார்த்து அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வேறு ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ இட். ஒரு நெகட்டிவ் கேரக்டராக நான் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு பாசிட்டிவ் ஃபெலோ, ஆனால் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்கிரிப்ட். வாட் நெக்ஸ்ட் போயின்ட்டு இருக்கும் அந்த படம். அண்ட் யாஷிகா லீடாக பண்ணுறாங்க, ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாங்க, போஸ்டரில் தெரியுது. ஸோ த ஹோல் மூவி வில் பி அ கேட் அண்ட் மவுஸ் கேம் பிட்வீன் யாஷிகா அண்ட் மை கேரக்டர். ஸோ we are starting the shoot இன்னைக்கு. I want all your blessings. மியூசிக்கும் நான் பண்ணுறேன். அப்போது ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெகட்டிவ் ரோலுக்காக எவ்வளோ இப்போ இந்த கேரக்டருக்காக நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா நெகட்டிவ் இது மட்டும் ஆஸ் யூ ஆல் நோ நான் கொஞ்சம் பாசிட்டிவான பர்சன். ஆனால் நெகட்டிவ்னா ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ட்ரைனிங் போகிறேன். நான் இப்போ ஆடுகுளம் நரீன் சரோட கொஞ்சம் அவர் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஏன்னா ஆக்டிங் எப்படி பண்ணணும்னு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறது சொல்லிக் கொடுக்க முடியாது, அதை நம்மளே பண்ணணும். நான் அஸ் கைட்ஸ் அஸ் குருஸ் அவங்க என் கூட இருப்பாங்க. ஸோ அதில் எப்படி பண்ணணுன்னு கொஞ்சம் நியூவன்சஸ் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் எப்படி போகணும். நான் டைரக்டர், நான் ப்ரொடியூசர், நான் கொஞ்சம் குருஸோட பார்த்து இந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் தேவைன்னு தான் நம்ம போகிறோம். ஆனால் அட் த சேம் டைம் ஏன் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜில் நேச்சுரலாக எப்படி வருதுன்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஓவர் த போர்ட் லவுடாக. இப்போ நெகட்டிவ் கேரக்டர்னா கத்துறது அது இல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபியர் வர மாதிரி ஒரு ஃபீல் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சின்ஸ் நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அதெல்லாம் அப்படியே பிளான் பண்ணிகிட்டே நான் கொண்டு போகிறேன். அது கன்ஃபார்மாக ஸ்டண்ட் இருக்காது. ஏன்னா ஸ்டண்ட் இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஸோ ஆனால் ஸ்டண்ட் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஃபீல் நான் கொண்டு போகிறேன். தேங்க்யூ வெரி மச்.